புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இன்றும் எங்களை பத்திரப்படுத்தி ஒரு தாயை போல எங்களை அரவணைத்து வழிநடத்தக்கூடிய தெய்வமே இறைவா, இந்த மாதா தொலைக்காட்சியினுடைய ஒரு மணி நேர நற்கருணை வழிபாட்டிலே இதோ நாங்களும் எங்களையும் இணைத்துக் கொள்கின்றோம் என்று உலகம் முழுவதுமாக தமிழர்களாக எல்லா மக்களுமாக ஆண்டவரே உம்மை போற்றவும் புகழவும் கூடி வந்திருக்கக்கூடிய இந்த வேலைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை வல்லப்படுத்துகிறீர், எங்களுக்கு வலு ஊட்டி தொடர்ந்து ஓடுவதற்கான தெம்பையும் புதிய பார்வையையும் தெளிவையும் எங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் தந்து கொண்டு இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் என்ற திருப்பாடல் வரியை தியானிப்பதற்கு நீர் எங்களுக்கு தந்த மேலான இந்த தருணத்திற்காகவும் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் என்பதை நாங்கள் அறிகிறோம். நீர் உமது பணிக்காக ஒவ்வொரு கால சூழ்நிலைகளிலும் யாரை தேர்ந்தெடுப்பதன் வழியாக இந்த திருச்சபையை, இந்த சமூகத்தை வளப்படுத்த முடியும் என்பதை நீர் அறிந்து அந்த மக்களையெல்லாம் ஆண்டவரை நீர் தேர்ந்தெடுத்து பேறு பெற்றவர்களாக பேறு பெற்றவர்கள் பட்டியலில் இடம்பெறச் செய்கிறீரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நற்கருணை வழிபாட்டிலே குறிப்பாக எங்களது திருச்சபையினுடைய தலைவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவருக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அவர் நல்ல உடல் உள்ள பலன் பெற்று நலம் பெற்று என்னாலும் அவர் தொடர்ந்து உமக்கு ஊழியம் புரிய அவர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டுமா ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்று உமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர் ஆண்டவரே, இந்த சமூகத்திலே உப்பாக ஒளியாக புலிகாரமாக இருந்து செய்து வருகின்ற எல்லா பணிகளை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, வலுவிழந்தவர்களுக்கு வல்லமையையும், ஆண்டவரே, அமைதி இழந்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உலகெல்லாம் அமைதியையும், நம்பிக்கை இழந்திருக்கிறவர்களுக்கு எதிர்நோக்கையும் பறைசாற்றக்கூடிய அழகான ஒரு மனிதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சீடராக நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே. ஆண்டவரே, இன்று சமூகத்திலே பிளவுகளை ஏற்படுத்த மனிதர்கள் உண்டு, மக்களிடையே குழப்பங்களை ஏற்படுத்த மனிதர்கள் உண்டு, மக்களிடையே வன்முறையை தூண்டுவதற்கு மத தலைவர்கள் உண்டு. ஆனாலும் ஆண்டவர்களே, இன்று உலகத்திற்கெல்லாம் ஒரு அடையாளமாக, ஒற்றுமையின் அடையாளமாக, மன்னிப்பின் அடையாளமாக, அமைதியின் அடையாளமாக, எதிர்நோக்கின் அடையாளமாக விளங்கக்கூடிய எங்கள் திருத்தந்தை அவர்கள் கூடிய விரைவிலேயே நல்ல உடல் உள்ள சுகம் பெற்று ஆண்டவரை மீண்டுமாக திருச்சபையை தொடர்ந்து உமது கண்காணிப்பிலே, உமது அரவணைப்பிலே பத்திரப்படுத்தக்கூடிய பொறுப்பை தொடர்ந்து செய்ய அவர்களுக்கு ஆற்றல் தர வேண்டுமாய் ஆண்டவரே இந்த வழிபாட்டிலே நாங்கள் முக்கியமாக ஜெபிக்கின்றோம். ஆமென்.
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் காண்பவரை நான் ஆராதிப்பேன் காப்பவரை நான் ஆராதிப்பேன் காண்பவரை நான் ஆராதிப்பேன் காப்பவரை நான் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன் குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன் வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன் குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். எங்கள் அன்பை உருவான ஆண்டவரே, உம்மை துதித்து ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவே, ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்தவரே, எங்களை பேறு பெற்றவர்களாய் உயர்த்தியவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தூய ஆவியாரை நிறைவாக கொடுத்து எங்கள் மீது உமது முத்திரையை பதித்து, நீ என் மகள், நீ என் மகன் என்று சொல்லி எங்களுக்கு உயர்ந்ததொரு அந்தஸ்தை கொடுத்தீரே ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி கூறுகிறோம். உம்மை அப்பா என்று அழைக்கக்கூடிய இந்த அருமையான பேச்சினை எங்களுக்கு கொடுத்தீரே, நன்றி கூறுகிறோம். உம்மை அம்மா என்று அழைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த அழகான திருச்சபையை உமது விழாவிலிருந்து வழிந்த தண்ணீரின் வழியாக, இரத்தத்தின் வழியாக கழுவி புனிதப்படுத்தினரே, நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த திரு அவை இன்னும் பலனுள்ள ஒரு திரு அவையாக, சாட்சிய திரு அவையாக, சான்று பகர்கின்ற திரு அவையாக வாழ நீர் ஒவ்வொரு நாளும் உமது உயிருள்ள பிரசனத்தை நற்கருணையின் வழியாக எங்களுக்கு கொடுத்து எங்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறீரே. இதோ உலக முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீரே, நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, வலுவிழந்த எங்களுக்கு, சோர்ந்து போன எங்களுக்கு, தடுமாறுகின்ற எங்களுக்கு, பாவத்தில் வீழ்கின்ற எங்களுக்கு தைரியத்தை, நம்பிக்கையை நிறைவாக கொடுக்க, விசுவாசத்தை ஆழப்படுத்த உமது உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே, நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எதை பேச வேண்டும், எதை நாங்கள் செயல்படுத்த வேண்டும், எங்களது தந்தையின் திருவுளத்தை நாங்கள் எவ்வாறு புரிந்து செயல்பட வேண்டும், உமது மகனாக மகளாக எவ்வாறு நாங்கள் வாழ வேண்டும் என்ற தைரியத்தை கொடுக்க உமது ஆவியாருடைய வல்லமையை எங்களுக்கு நிறைவாக கொடுத்தீரே, நன்றி கூறுகிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதோ மீண்டுமாய் இந்த உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் பெற்றுக்கொண்ட ஆவியை பவுலடிகளார் தீத்துவுக்கு எழுதிய கடிதத்தில் சொல்வாரே, உமக்குள் இருக்கும் ஆவியை
பற்றி எரிய செய். மீண்டுமாய் அதனை கொழுந்து விட்டு பற்றி எரிய அதை தூண்டி எழுப்பு என்று சொல்லி அவருக்கு கடிதம் எழுதினீரே. எங்களுள் இருக்கும் ஆவியாரை, எங்களுள் இருக்கும் அந்த உயிருள்ள ஆவியாரை எங்களது ஜெப வாழ்க்கையின் வழியாக, எங்களது தியாக வாழ்க்கையின் வழியாக, மன்னிப்பு வாழ்க்கையின் வழியாக, அன்பு வாழ்க்கையின் வழியாக, பகிர்தல் வாழ்க்கையின் வழியாக மீண்டுமாய் பற்றி எரிய செய்ய ஆவியாருடைய வல்லமையை எங்களுக்கு இன்னும் நிறைவாக தாரும் ஆண்டவரே. இதோ ஆவியானவருடைய வருகையை மீண்டுமாய் இறைஞ்சு இந்த பாடலை நம்பிக்கையோடு பாடுவோம். ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உன் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உன் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா. திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா, திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. ஆன்மாவின் ஆன்மாவே, அன்பின் ஆவியே, என் சுவாசமாக என்னோடு தங்கிடும் ஐயா. ஆன்மாவின் ஆன்மாவே, அன்பின் ஆவியே, என் சுவாசமாக என்னோடு தங்கிடும் ஐயா. சுவாசமாக என்னோடு தங்கிடும் ஐயா, சுவாசமாக என்னோடு தங்கிடும் ஐயா. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. தூய தேவன் பேரொளியே என்னில் வாருமே, என்
துணையாக என் வாழ்வில் ஒளிந்திடும் ஐயா. தூய தேவன் பேரொழியே என்னில் வாருமே, என் துணையாக என் வாழ்வில் ஒளிந்திடும் ஐயா. துணையாக என் வாழ்வில் ஒளிந்திடும் ஐயா. துணையாக என் வாழ்வில் ஒளிந்திடும் ஐயா. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. திருப்பாடல் 33. நாம் சொல்ல வேண்டிய பதில் மொழி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தம் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தம் உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானின்று ஆண்டவர் பார்க்கிறார், மானிடர் அனைவரையும் காண்கின்றனர். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகிறார். அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகிறவர் அவரே. அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே. பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். அன்பு தெய்வமே, இதோ ஒரு சில நாட்களுக்கு முன்பாக மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி பகிர்ந்து கொள்கிறாள். என்னுடைய முதல் பிரசவத்திற்கு பிறகு என்னுடைய இடுப்புக்கு கீழே என்னுடைய கால்கள் செயலிழந்து போகின்றன. நடக்க முடியாமல் நான் துன்பப்படுகிறேன். என்னுடைய நம்பிக்கை இழந்து நான் துடித்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் எனக்கு ஆறுதலாக இருப்பது மாதா தொலைக்காட்சியில் நடைபெறுகிற இந்த நற்கருணை ஆசீர் மட்டுமே. அப்படியான ஒரு நாளிலே ஏன் ஆண்டவர் என்னை தொடமாட்டார், ஏன் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுக்க மாட்டார் என்று நம்பி, அவர் மீது கொண்ட நம்பிக்கையில் யாரும் இல்லாத நிலையிலே நான் என்னுடைய கால்களை அந்த தரையிலே பதிய வைக்க முயற்சி செய்தேன். ஆச்சரியப்படுகிற வகையிலே நானே நின்றேன், நடக்க தொடங்கினேன். இப்பொழுது என்னுடைய பங்கு ஆலயங்களுக்கு போய் வருகிற அளவுக்கு நான் குணம் பெற்றிருக்கிறேன். ரொம்ப நன்றி ஃபாதர் என்று ஒரு சகோதரி எங்களை தொடர்பு கொண்டு பேசினார். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு அருட்தந்தையின் ஜெபத்தினால் மட்டுமல்ல, மாறாக அந்த சகோதரி கொண்டிருந்த அந்த நம்பிக்கை, இந்த நற்கருணை ஆண்டவர் மீது வைத்திருந்த அன்பு அவருக்கு குணம் கொடுத்திருக்க வேண்டும், சுகம் தந்திருக்க வேண்டும். இதோ இந்த நாளிலே
யாரெல்லாம் இந்த ஆண்டவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்களோ, இவர் என்னுடைய கடவுள், இவர் என்னுடைய நம்பிக்கைக்குரியவர், இவர் என்னை ஆசீர்வதிப்பார், இவர் என்னை பாதுகாப்பார் என்று நம்பி இருக்கிறார்களோ அவர்கள் பேறு பெற்ற மக்களாக தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த மாதா தொலைக்காட்சி என்கிற ஒரு எளிய ஊடகம் ஏராளமான மக்களுக்கு உம்முடைய நம்பிக்கையை வாரி வழங்கி கொண்டே இருக்கிறது, உம்முடைய பிரசன்னத்தை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ மகிழ்ச்சியிலே அன்பிலே மகிழ்கிற ஒரு வாய்ப்பை இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் வழங்கி கொண்டிருக்கிறீர். அந்த சகோதரியோடு கூட இணைந்து இதோ மாதா தொலைக்காட்சி குடும்பமே உமக்கு சான்று பகர்கிறது, உம்மை போற்றுகிறது, உம்மை ஆராதிக்கிறது. இதோ எங்களது மகிழ்ச்சியை, எங்களுடைய அன்பை காணிக்கையாக இந்த பாடலின் வழியாக உமது பாதங்களிலே சமர்ப்பிக்கிறோம். மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நில ஒளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ, அவனியை மாற்றிடும் அருட்கடலோ. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். சேற்றினிலே தாமரையாய் தேர்ந்தென்னை எடுத்தாரே, காற்றினிலே கருமணமாய் கலந்தெண்ணில் நிறைந்தாரே. சேற்றினிலே தாமரையாய் தேர்ந்தென்னை எடுத்தாரே, காற்றினிலே நறுமணமாய் கலந்தெண்ணில் நிறைந்தாரே. எனில் ஒன்றாகிறார் நான் நன்றாகிறேன், பழிவாழ்வுக்காய் என்னை பரிசாக்கினே, மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே, பேரின்பமே, பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நில ஒளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ, அவனியை மாற்றிடும் அருட்கடலோ. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார்.
நன்றி ஆண்டவரே. போற்றியும் புகழ்ச்சியும் உமக்கே ஆண்டவரே. ஆண்டவரே, ஆனந்தத்தோடு மகிழ்ந்து உமக்கு நன்றி பண்பாடிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைய சிந்தனைக்கான தியானித்ததற்கான வரிகள் திருப்பாடல் ஆசிரியர் 33வது திருப்பாடலிலே அழகாக சொன்னாரே, யார் எந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள்தான் பேறு பெற்றவர்கள். ஆமென். பேறு பெற்ற நிலையிலே நீர் எத்தனையோ பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறீர். இதோ பொழுது பாடிய அந்த பாடல் வரிகள் அழகாக எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றன. சேற்றினிலே தாமரையாய் தேர்ந்தெண்ணை எடுத்தாரே, காற்றினிலே நறுமணமாய் கலந்தெண்ணில் நிறைந்தாரே. ஆண்டவரே, ஒன்றுக்கு உதவாத நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உயர்த்தக்கூடிய கடவுளாய் இதோ எங்கள் முன்னே நற்கருணையிலே வீற்றிருக்கிறீர். ஆண்டவரே, இதோ உம்மை காண்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, யார் தெரிந்தெடுத்த மக்கள் என்று சொல்லும் பொழுது யாரையெல்லாம் நீர் உயர்த்தியிருக்கிறீர் என்று நாங்கள் விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது, உம்முடைய எண்ணங்களை உம்முடைய திருவுளத்தை அறிந்து செயல்படுத்திய ஒவ்வொருவருமே உம்முடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள், பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நோவாவை பார்க்கிறோம். இதோட குடும்பமே தப்பிக்கிறது பெரும் வெள்ளத்திலிருந்து. அவர் உம்முடைய சொற்களை கேட்டதனாலே, செயல்படுத்தி வாழ்ந்ததனாலே இதோ அவருக்கு உம்முடைய எண்ணத்தை வெளிப்படுத்தி காப்பாற்றினீர். அதேபோல ஆபிரகாமுக்கும் கூட நம்பிக்கையின் தந்தையாக இன்று எங்களுக்கு மாதிரியாக இருக்கிறார் என்றால், இதோ நீர் கொடுத்த அந்த ஒரே மகனை திரும்ப கேட்ட பொழுது தயக்கமும் இன்றி உடனே கொடுக்க முன் வந்தாரே. உம்முடைய திருவுளத்தை உம்முடைய எண்ணத்தை அறிந்து அவர் பேறு பெற்ற நிலையில் இன்றும் நின்று கொண்டிருக்கிறார். இப்படித்தான் ஆண்டவரை மோசே, யோசுவா என்று ஒவ்வொருவராக பார்க்கிறோம். விவிலியத்திலே எத்தனையோ மாந்தர்களை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே உம்முடைய திருத்தூதர்களை பார்க்கிறோம். அவர்களை தொடர்ந்து முதல் வேற சாட்சிகளை பார்க்கிறோம், புனிதர்களை பார்க்கிறோம். பேறு பெற்ற நிலையில் இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் உம்முடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக தங்களையே முழுமையாக கையளித்தார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த மனநிலையில் மன உறுதியோடு நாங்கள் என்றென்றும் வாழ ஆசிர் வேண்டி இந்த வேளையில் இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் உரிமை சொத்தான மக்களாக இதோ திருமுழுக்கின் வழியாக நாங்கள் இதோ மோடி இணைந்திருக்கிறோம். ஆனால் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எங்களுடைய பாவத்தினாலே, எங்களுடைய பலவீனத்தினாலே விழுந்து கிடக்கிறோம். பேறு பெற்ற நிலையை அடைய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். உறுதியான மனநிலையை தந்து எங்களை உயர்த்தும். ஆண்டவரே, உம்முடைய திருவுளத்தை, உம்முடைய எண்ணங்களை அறிந்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றலையும் உம்முடைய ஆவியானவரையும் எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே, என்று இந்த வேளையிலே செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் பேறு பெற்ற நிலைக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்த பேறு பெற்ற நிலையை, அந்த உரிமை சொத்தான நிலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, அதற்கு எங்களை பலப்படுத்தும், உறுதிப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும் என்று இந்த வேளையிலே செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னுமாக இந்த வேளையிலே நீர் தேர்ந்தெடுத்த பேறு பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய எம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காகவும் இந்த வேளையிலே செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பணிகளை எல்லாம் இதோ சிறப்பாக இன்று வரை செயல்படுத்தி வருகிறார். உடலிலே பலவீனங்கள் இருந்தாலும் கூட, உடல்நிலை முடியாமல் இருந்தாலும் கூட,
வயது முதிர்ச்சியாக இருந்தாலும் கூட, ஆனால் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக கருதாமல் ஓடி ஓடி உழைத்து கொண்டே இருக்கிறார். தன்னுடைய முழு ஆன்மாவையும் முழு உடலையுமே ஆண்டவரே உமக்கு கையளித்து உம்முடைய திருவுளத்தை இதோ நிறைவேற்ற தன்னையே ஒப்படைத்திருக்கிறார். இதோ ஆண்டவரே எல்லாரையும் ஒன்றிணைக்கும் ஒரு பாலமாக தன்னையே ஒப்படைத்திருக்கிறார். அமைதியை ஏற்படுத்தக்கூடிய நல் ஆயனாய் எங்களிடையே இருக்கிறார். ஆண்டவரே இதோ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடிய அவரை நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவரை எங்களுக்கு கொடையாக, நம்பிக்கையின் மாதிரியாக, எங்களுக்கு ஆயனாக, வழிகாட்டியாக கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் வழியாக எத்தனையோ அரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே ஆண்டவரை அவருக்காக ஜெபிக்கிறோம். அவர் உடல்நிலையில் முன்னேற்றம் கண்டு கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். அதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அவரை குணப்படுத்தி வருவதற்காக, நலம் பெறச் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் முழுமையாக அவர் குணம் பெற வேண்டும் ஆண்டவரே. அவருக்காக இதோ உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மருத்துவ குழுவினரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. இதோ ஒட்டுமொத்த உலகமும் இந்த வேளையிலே நம்முடைய திருத்தந்தை, எங்களுடைய திருத்தந்தை, நீர் கொடுத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அவரை ஆசிர்வதியும், அவரை குணப்படுத்தும், நலப்படுத்தும் ஆண்டவரே. அவர் எங்களுக்கு ஒரு பேறு பெற்ற மனிதராக எங்களிடையே இருக்கிறார். அவரை போல இதோ எங்களையும் நீர் பேறு பெற்ற நிலைக்கு எங்களை உயர்த்தி வழிநடத்த எங்களையும் இந்த வேளையிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசிர்வதியும் ஆண்டவரே. ஆமென். 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 தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிலமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிலமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இங்கே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இங்கே. உன்னோடு நான் காணும் உறவானது உள்ளத்தை உருமாற்றி உனதாக்கிடும். பலியான உனை நானும் தினம் ஏற்கையில் எளியோனில் உன் வாழ்வு ஒளியாகிடும். உன் நீக்கலால் எனில் மாற்றங்கள், உன் தேடலால் எனில் ஆற்றல்கள். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இங்கே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இங்கே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிலமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி
என் வாழ்வு நிறமாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுவே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. அருளும் இரக்கம் நிறைந்த என் அன்பு இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விவிலியத்திலே வாசிக்கிறோம், நீர் இஸ்ராயல் மக்களை உமக்கென தேர்ந்தெடுத்த பொழுது அவர்கள் என்னுடைய ட்ரெஷர்டு பொசிஷன், அதாவது என்னுடைய உரிமை சொத்து, விலை மதிப்பில்லாத உரிமை சொத்தாக எங்கள் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்தீர். எனவே தான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் உம்மை விட்டு சென்ற போது கூட தேடி வந்து எங்களை இறுக அணைத்து எங்களுக்கு புதிய வழியையும் புதிய வாழ்வையும் கொடுத்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வேளையிலே உம்மை உரிமை சொத்தாக பெற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர் என்று திருப்பாடல் ஆசிரியரோடு நாங்கள் இணைந்து உம்மை போற்றி புகழ்கின்றோம். நீர் எங்களை உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி கூறும் வேளையிலே அதை நாங்கள் எமதாக்கி கொள்ள வாழ்வில் எத்தகைய சூழ்நிலையில் இடுக்கணான சூழ்நிலையாக இருந்தாலும், துன்பமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, பாதைகள் தடுமாறி நிற்கிற பொழுதும், புதியன தொடங்குகிற பொழுது வருகிற தடைகளாக இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் கடவுள் என்னை உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவே அவர் எனக்கு வழிகாட்டுவார், அவர் எனக்கு வாழ்வளிப்பார், அவர் என்னை தொடர்ந்து வழி நடத்துவார். ஏனென்றால் நான் அவருடைய உரிமை சொத்து என்று உணரக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். அத்தகைய உணர்வு எங்களை மேலோங்கக்கூடிய ஒரு அருளை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நீர் எவ்வளவுதான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறீர் என்று சொன்னாலும் கூட எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே என் வல்லமை மிக்க கடவுள், ஆற்றல் மிக்க கடவுள், மாபெரும் அன்பு மிக்க என் கடவுள் என்னை உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். நான் உலகத்தில் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. எத்தகைய சூழ்நிலையும் நான் கையாளுவதற்கும் மேற்கொள்வதற்கும் என் கடவுள் எனக்கு அருள் தருவார் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் வாழ்வதற்கான ஆற்றலை எங்களுக்கு தாரும். உம்மோடுள்ள உறவிலே நாங்கள் ஆளப்பட, நாங்கள் உம்மை உரிமை சொத்து என்பதை உணர்ந்து அதிலே வருகின்ற மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். உம்மோடு உறவாட, உம்மோடு உணர்ந்து பயணித்து உமது அன்பை இன்னும் அதிகமாய் சுவைக்கக்கூடிய ஆற்றலை தர வேண்டும் என்று இணைந்து இந்த பாடலோடு உம்மை போற்றுகிறோம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம்.
பல வண்ண பட்டோடும் கோவில் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினே. மண்ணாடி காண மகிழ்வென்னை ஆள உனக்காக யாழ் மீட்டினே. பல வண்ண பட்டோடும் கோவில் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினே. மண்ணாடி காண மகிழ்வென்னை ஆள உனக்காக யாழ் மீட்டினே. வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம், வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம், உன் அன்பு நிறைவானது, உன் மாட்சி நிலையானது. உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் நீராக பாடும். கார்மேகம் தானும் மயிலாக நாடும் என் நாளில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம், வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம். தாயும் தந்தையுமான எங்கள் தெய்வமே இறைவா, நோய் நொடிகளோடு துன்பத்திலே தவிக்கக்கூடிய ஒவ்வொரு பேறு பெற்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. திருமுழுக்கு வழியாக ஆண்டவரே நீர் எல்லாரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். இவனும் ஆபிரகாமின் மகன்தானே என்று சொல்லி ஆண்டவரே உம்மை அறியாதவர்கள் கூட தந்தை கடவுளுடைய பிள்ளை என்பதை உலகிற்கு அறிய செய்திருக்கிறீர். ஆண்டவரே, குடும்பத்திலே திட்டமிடாமல் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. ஆனால் தேவையற்ற பிள்ளைகள் என்று யாரும் இல்லை என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்திருக்கிறீர் ஆண்டவரே. பெற்றோர்களுக்கு வேண்டுமெனில் திட்டமிடாத பிள்ளை என்று இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, உமக்கு எல்லாருமே திட்டமிட்டபடி இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் என்பதை அறிகிறோம் ஆண்டவரே. இறைவாக்கினர்களுக்கு நீர் சொன்னது போல, சீடர்களுக்கு நீர் சொன்னது போல, நீர் கரு உருவாவதற்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்திருக்கின்றேன். தாயின் கருவறையிலே உருவாகிற பொழுது உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி, செல்கின்ற போதும் வருகின்ற பொழுதும் எழுகின்ற பொழுதும் நடக்கின்ற பொழுதும் எங்கு சென்றாலும் ஆண்டவரே நீரே எங்களை அழைத்திருக்கிறீர், எங்களை வழிகாட்டி கொண்டிருக்கிறீர் என்று எங்களுக்கு அறிய செய்கிறீர். இன்று நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அத்தகைய பிள்ளைகளை ஆண்டவரே, உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், உமது திட்டத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், உமது திட்டத்தின்படி ஆண்டவரே இந்த உலகத்திலே பிறந்தவர்கள்,
துன்பத்திலே துயரத்திலே நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நீர் அறிவீர் ஆண்டவரே. அவர்களை உமது பாதத்திலே தருகின்றோம். மருத்துவமனைகளிலும் வீடுகளில் படுக்கையிலும் சக்கர இருக்கைகளிலும் ஆண்டவரே தனது வாழ்க்கையை முடக்கி என் துன்பம் மாறாதோ, என் வலிவேதனை தீராதோ என்று ஒப்பாரி குரல் எழுப்பி ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உமது பாதத்திலே தருகின்றோம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. என்ன நோய் இது என்று அறியாமலேயே அல்லது அறிந்த வேளையிலே அது இன்னும் தீவிரமடைந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே ஏராளமான சகோதர சகோதரிகள் உமது தொடுதலுக்காக நீர் வழங்கக்கூடிய குணமளித்தலை முழுமையாக உடலிலே உள்ளத்திலே அனுபவிப்பதற்காக இதோ ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவரே ஆசீர்வதியும். ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் திட்டத்தோடு இந்த உலகத்திலே பிறக்க செய்தீர் என்பதை அறிய செய்யும். ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் அவர்களை உமது சீடர்களாக தொடர்ந்து பணி செய்ய அழைக்கிறீர் என்பதை, ஒரு நோக்கம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் அறிய செய்தருளும். ஆண்டவரே இதன் வழியாக தங்களை முடக்கி போட்டிருந்த எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து மீண்டெழ அருள் தாரும். ஆண்டவரே ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஜெபித்த அந்த மனிதன் பார்வையற்ற பார்த்துமையோ ஆண்டவரே உமது குரலை கேட்ட மாத்திரத்திலே தன்னை முடக்கியிருந்த அந்த போர்வையை தூக்கி எறிந்து துள்ளி குதித்து ஆண்டவரை உம்மை நோக்கி வந்தாரே, அதே போல எதெல்லாம் ஒவ்வொருவரையும் முடக்கி போட்டிருக்கிறதோ, எந்த நோய்களெல்லாம் ஒவ்வொருவரையும் உருக்கி வைத்திருக்கின்றதோ, ஒவ்வொருவரையும் துன்பத்திலே ஆழ்த்திருக்கின்றதோ, அதை போர்வை என ஒவ்வொருவரும் களைந்தெறிய ஆண்டவரை துணை தாரும். ஆண்டவரே மருந்தும் மாத்திரையுமே உணவாகிவிட்டது என்று ஆண்டவரை வருந்தக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு உமது நற்கருணை என்ற அற்புதமான அருங்கொடை வழியாக, அருள் சாதனம் வழியாக, உமது உடல் உணவு என்ற அடிப்படையில் ஆண்டவரே அதை பெறக்கூடிய வேளையிலே ஒவ்வொருவருக்கும் நற்சுகத்தையும் நலமான வாழ்வையும் தாரும். ஆண்டவரே நீர் இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு நொடி பொழுதும், அந்த நொடி பொழுதினுக்குள் ஒவ்வொரு நொடி துகள்களிலும் நாங்கள் என்னாலும் உணர்ந்து கொள்ள அருள் தாரும். ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் நமது திருத்தந்தையர்களை நாம் ஒப்பு கொடுத்தோம். அநேக அத்தனை நோயாளிகளுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே இதோ இந்த ஜெபத்தை நான் சொல்ல, அனைவரும் இந்த ஜெபத்தினை பக்தியோடு நம்பிக்கையோடு சொல்லி நமது திருத்தந்தை அவர்களுக்கு முழு சுகம் கிடைக்க நாம் ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, உமது பேரருளால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அன்பான பணியை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவரால் பலர் தங்களது வாழ்வில் நம்பிக்கை பெற்றுள்ளனர் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இப்பொழுது நோயுற்றிருக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு சிகிச்சை வழங்கும் மருத்துவ குழுவையும் வழிநடத்தியருளும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முழு உடல் நலம் பெறவும் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவும் எங்களது அன்பு அன்னை ஆரோக்கிய தாயின் பரிந்துரையின் வழியாகவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக.
மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.